கிருபையின் தேவனே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட பேசுவீராய். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். சுவிட்சர்லாண்டில் ஒரு முக்கியமான கூட்டத்திற்காக நான் வந்திருந்தேன். இந்த நாளில் ஜெர்மன் தேசத்தில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த அழைப்பை கொடுத்த அருமையான இந்த திருச்சபைக்காக, அன்பு போதகருடைய குடும்பத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த இடத்துல நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய மகனை போல இருக்கிற அருமையான மகன் லெனினுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அவருடைய குடும்பத்தார் இந்தியாவில் எங்களுடைய பல வருடங்களாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். காலம் சென்ற திரு ஜெயக்குமார் அவர்களுக்காக, லெனினுடைய தகப்பனாருக்காக, அவர்களுடைய தாயார் வந்திருக்கிறார்கள் செல்வராணி அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுடைய மகன் லெனினுக்காக, பியூலாவுக்காக, பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை சில நிமிடங்கள் நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரல்ல நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 28:16 வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். இந்த நாளிலே தகப்பனே, அருமையான இந்த திருச்சபைக்கு நீர் உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்திலே ஜெப சிந்தையோடு இருந்த பொழுது தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்கள், போராட்டங்கள், தடைகள், இவைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து நாம் முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை அறியாமலேயே பலவிதமான நெருக்கடிகளும் போராட்டங்களும் நம்மை மோதி அடித்து நம்மை சில நேரங்களிலே உடைக்க செய்து சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆமென். சோர்ந்து போய் நம்முடைய ஓட்டத்தை சில நேரத்தில் ஓட முடியாமல் முடங்கி போய் விடுகிறோம். சில நேரத்தில் கீழே தள்ளப்பட்டு கீழே விழுந்து விடுகிறோம். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய தேவனை குறித்து இந்த வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அல்லேலூயா. அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளது, அதுவே மூளைக்கல். அந்த மூளைக்கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். திட அஸ்திபாரமாகிய அந்த கல், சீயோனில் இருக்கிற அந்த கல், பரீட்சிக்கப்பட்ட அந்த கல், விலையேற பெற்ற அந்த கல், திட அஸ்திபாரமாகிய கல் வேறு யாரும் இல்லை, நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். அது பரீட்சிக்கப்பட்ட கல். பல நேரத்திலே நாம் சோர்ந்து போய் முடங்கி போய், தகப்பனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்தது, ஏன் எங்களுக்கு இது நேரிடுகிறது, நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது என்று சோர்ந்து போய் கிதியோன் புலம்பினது போல பல நேரத்திலே நாம் புலம்புகிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது என்று. ஆமென். ஆனால் நமக்கு முன்பதாக ஏற்கனவே அவர் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது,
அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவர் ஏற்கனவே பரீட்சிக்கப்பட்டவர், அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டவர். அவருக்கு மனுஷரால் கைவிடப்படுவது என்றால் நன்றாக தெரியும். ஆமென். அவமானம் என்றால் அவருக்கு என்னவென்று நன்றாக தெரியும். நிந்தை என்றால் அவருக்கு என்னவென்று நன்றாக தெரியும். இந்த அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், சோர்வுகள், இவைகளையெல்லாம் அவர் ஏற்கனவே கடந்து சென்றிருக்கிறார். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வல்லவர் என்று பரிசுத்த வேதம் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அவர் எத்தனை பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்களை உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையிலே சகித்து சிலுவையிலே ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே தான் பவுல் இந்த வார்த்தையினாலே தேறினபடியினால் அவன் சொல்லுகிறான், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7, 8, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். இந்த மாலை நேரத்தில் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தத்தளிப்புகள், சோர்வுகள் மத்தியிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே அவர் நமக்கு முன்பதாக ஓடி சென்றிருக்கிறார். அவரை நோக்கி ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 12:1 அதைதான் சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். யாரை நோக்கி ஓட கடவோம்? இயேசுவை நோக்கி. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர், அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்க போகிறவரும் அவர்தான். சத்தமா இல்லையே சொல்லாமா? அருமையான நம்மளுடைய அன்பு போதகர் பாஸ்டர் இமானுவேல் அவருடைய விசுவாசத்தை துவக்கி அந்த விசுவாசத்தினுடைய முடிவிலே நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அன்போடு கூட அழைத்து கொண்டவரும் அவர்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3, 4, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். நம்முடைய ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ராஜா சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, பல நேரத்திலே மனம் பதறுகிறோம், சோர்ந்து போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த இக்கட்டுகள், எனக்கு போய் ஏன் இப்படி மாறி மாறி என் வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று துவண்டு போகிறோம். 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்கிறது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து
தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவர். ஆமென். சோதனை வரும், வரலாம். ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சோதனை உண்டு. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனைகள் உண்டு, சோதனைகள் வரலாம். ஆனால் நம்மை அழைத்த அற்புத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சோதனைகளையும் கர்த்தர் தகர்த்தெறிவார். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே ஒரு நாளும் மனம் பதறாதிருங்கள். ஆமென். திருப்பி திருப்பி ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியம் நேரிடுது, ஏன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளும் முறுமுறுக்காதீர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள். ஆமென். இந்த மாலை நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் பொழுது சோர்ந்து போகிறோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திராணிக்கு மேலாக நம்முடைய தேவன் நம்மை சோதிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க திராணி என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, உங்க திராணி என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க திராணி என்னன்னு கர்த்தர், நீங்க எவ்வளவு தாங்குவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் ரொம்ப சோர்ந்து போய், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ நிந்த, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ போராட்டம், ஒரு பயங்கரமான சிலுவை என்கிட்ட கொடுத்துட்டீங்களாப்பா, இந்த சிலுவை என்னால் சுமக்கவே முடியல, இந்த சிலுவை என்னால் சுமக்கவே முடியலையே. நிறைய முறை நம்மளும் சொல்லியிருக்கிறோம், பயங்கரமான சிலுவை, இந்த சிலுவை என்னால் சுமக்க முடியலையே நம்மளும் புலம்பி இருக்கிறோம். ஆமென். அவர் அப்படி புலம்பிகிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு ஈஸி சேரில் வீட்டில் படுத்துட்டு இருந்தார் பாருங்க, அப்படியே தூங்கிட்டார். தூங்கினவர் ஒரு சொப்பனம், பரலோகத்தில் ஜீசஸை பார்க்குறாரு. ஒரே சந்தோஷம். அவர் மேலே இருக்கிற இந்த சிலுவையோடு தான் போயிருக்கிறாரு. அங்கே ஜீசஸை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உண்மை தானே நான் பார்க்கணும், இவ்வளோ நாள் வாஞ்சித்தேன், ஏன் ஏசப்பா என் மேலே இவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்துருக்கிறீங்க, என்னால் சுமக்கவே முடியல. அங்கே பார்த்தா நிறைய சிலுவை இருக்குது, பெரிய சிலுவை இருக்குது, சின்ன சிலுவை இருக்குது, மரத்திலான சிலுவை இருக்குது, கல்லில் சிலுவை இருக்குது, இரும்புல சிலுவை இருக்குது, சின்னது பெருசு நிறைய இருக்குது. அப்போ ஜீசஸ் சொன்னார், அப்படியா சரி நீ இறக்கி வச்சுட்டு உனக்கு எது தூக்க முடியாத தூக்கிக்கோன்னார். உடனே இவர் போய் இறக்கி வச்சுட்டு அங்கே போய் ஓடி போய் ஒரு சின்ன சிலுவையை பார்த்தாராம், இது தூக்கிடலாம்னு சொல்லி தூக்குனா தூக்கவே முடியல, பயங்கர வெயிட்டு. உடனே இன்னொரு இடத்துக்கு போறாரு, உடனே ஒரு மர சிலுவையை பார்த்து அது தூக்குறாரு. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கல்லாலான ஸ்டோன்ல ஒரு சிலுவை, அதை தூக்கி எதையுமே தூக்க முடியல. அங்கே எங்கேயும் போயிட்டு கடைசியில ஒரு சிலுவை ரொம்ப தக்கையா இருக்கு, அதை தூக்கி வச்சுட்டாரு. ஏசப்பா இதை என்னால் சுமக்க முடியுது, ஸ்தோத்திரம். ஏசப்பா சொன்னார், அது ஏற்கனவே நீ சுமந்த சிலுவை தான். ஆமென். நீ எதை சுமக்க முடியும்னு எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் திராணிக்கு மேலாக ஒரு நாளும் நீங்கள் சோதிப்பதற்கு தேவன் இடம் கொடுப்பதில்லை. ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகள் ஏராளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால்
நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? விசுவாசிக்கிறவன். பரிசுத்த வேதத்துல நீங்கள் பதறுகிற பல காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். 3 குறிப்புகளை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, பதறுகிற செய்தி. சொல்லுங்க. பதறி போய் சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு. சத்தமா சேர்ந்து சொல்லுங்க. பதறுகிற செய்தி. நம்பர் 2, பதறுகிற காட்சி. சொல்லுங்க. பதறுகிறன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? புரியுது? ஒரு பதட்டமான ரைட். 3வது, பதறுகிற சவால். சொல்லுங்க. வேத புஸ்தகத்துல தான் எல்லாமே வேத புஸ்தகத்துல தான் இருக்குது, இல்லாத நான் சொல்லலை. இந்த மாலை நேரத்தில் இந்த கண்மலையின் சபையை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை விட பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. திரளான ஆத்துமாக்களை வர்த்திக்க செய்வாராக. இந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான ஆத்துமாக்களை இந்த இடத்துல கொண்டு வருவாராக. ஆமென். இந்த தொழுவத்தில் இல்லாத ஏராளமான ஆடுகள் இங்கு அவருக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து இந்த சபையை நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவன் பதறா. நம்பர் 1, நான் உங்களுக்கு சொன்னேன், பதறுகிற செய்தி. என்ன செய்தி? பதறுகிற செய்தி. என்னோடு கூட யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய தேவன் ஊத்ஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று யோபுவை குறித்து எழுதுகிறார். அவன் சன்மார்க்கன், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கர்த்தர் அவனை கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் வைத்திருந்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லாதவங்க மட்டும் சொல்லலாமா? எஸ். நீங்க என் கூட வரீங்களான்னு இடையில டெஸ்ட் பண்ணுவேன். கிழக்கத்திய புத்திரர் எல்லோரிலும் பெரியவன் அவன். அதற்கு ஒரே காரணம், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமென். எல்லா விதத்திலும் கர்த்தர் அவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆடு, மாடுகள், எருதுகள், ஒட்டகங்கள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல 10 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள். 7 குமாரர், 3 குமாரத்திகள். நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசினது போல, ஆமென், ஒரு புயல் வந்து மோதினது போல 13ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், யோபு 1:13. ஒரு நாள் யோபுவின் குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது, ஒரு ஆள் யோபுவினிடத்தில் வந்து அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் செபையர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கில் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். ஆமென். ஆல் ஆஃப் சடன், எதிர்பார்க்காம பதறுகிற செய்தி வருகிறது. எதிர்பார்க்காத திடீர்னு ஒரு பெரிய ஷாக் நியூஸ், ஒரு பெரிய ஷாக். நான் ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு தெரிவிக்க வந்தேன் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள 16ஆம் வசனம் பாருங்க. இப்படி பேசிக் கொண்டிருக்கையில்
வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளை வேலையாட்களை சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். ஆமென். 17ஆம் வசனம். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் கல்தேயர் 3 பவுஞ்சுகளாக வந்து ஒட்டகங்களை எல்லாம் விரட்டி கொண்டு போய்விட்டார்கள். வேலையாட்களை எல்லாம் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். ஆமென். 18ஆம் வசனம் பாருங்க. இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் விருந்து உண்டு கொண்டிருக்கையில் மூத்த சகோதரன் வீட்டில் ஒரு பயங்கரமான காற்றடித்து வீடு இடிந்து விழுந்து எல்லா பிள்ளைகளும் 10 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். ஆமென். யோசித்து பாருங்க, அவனுடைய உள்ளம் எவ்வளவு சுக்குநூறா உடைஞ்சிருக்கும் பாருங்க. பதறுகிற ஒரு செய்தி வந்தா பரவாயில்ல, செய்திக்கு மேல செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதுல என்ன ஒரு டிராஜடினா, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேன். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேன். 4 முறை ஒருத்தன் தப்பிச்சு வரான். ஆமென். நான் என்ன யோசித்தேன்னா, அந்த ஒருத்தன் கூட செத்து போயிருந்தா யோபு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்திருப்பான். அந்த ஒரு ஆள் தான் ஆல்வேஸ் டேஞ்சர். ஆமென். அந்த ஒருவன் நல்ல செய்தி கொண்டு வருகிறான்னு பார்த்தால் எல்லா பக்கத்திலும் துர்ச்செய்தி துர்ச்செய்தி துர்ச்செய்தி, பதறுகிற செய்தி. ஆடு போச்சு, மாடு போச்சு, கழுத போச்சு, இருக்கட்டும் கழுதன்னு விட்டுடலாம். 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆமென். வீடு இடிஞ்சு மேலே விழுந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் அந்த பாடி கூட ஒரு முழுசா கிடைச்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மூட்டை கட்டி தான் வச்சிருப்பாங்க. அவன் உள்ள எவ்வளவு சுக்குநூறா உடைஞ்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க. நமக்கு அன்பான ஒருவரை நம்முடைய குடும்பத்திலிருந்து இழக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தத்தளிக்கிறது, சுக்குநூறாக உடைந்து போகிறது. யோபு எப்படிதான் தாங்கியிருப்பான்? கஷ்டப்பட்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒன்றொன்றாய் போய் கொண்டிருக்கு. சரி, இதெல்லாம் போச்சுன்னு பார்த்தா 10 பிள்ளைகளும் மதித்து போனார்களே. அவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம அந்த பொசிஷன்ல யாரா இருந்தால் ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்கும் போல. எப்படிதான் அவன் தாங்கினான்னு தெரியல. டாக்டர் ஜான் சாலமன் இந்தியாவில் ஒரு சுவிசேஷகர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ஜான் சாலமன்? ஒருவருக்கு தெரிகிறது. ஜான் சாலமன் ஒருத்தர், நல்ல சிலருக்கு தெரிகிறது. நல்ல அற்புதமான ஒரு தேவனுடைய ஊழியர். நான் அதிகமாய் விரும்புகிற சில ஊழியர்களில் அவரும் ஒருவர். ஒரு நாள் அவருடைய ஒரே மகன் சாம் திடீரென்று கீபோர்டு வாசித்துட்டே இருந்தவர் ரொம்ப நேரம் சாமை காணுமேன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா கீபோர்டில் சாய்ஞ்சிட்டு இருக்கிறாரு. வாயிலிருந்து ரத்தம் ஒழுவி, அந்த கீபோர்டெல்லாம் ரத்தம். ஹார்ட் அட்டாக்ல சாம் 27 வயதான வாலிபன் மரித்து போனான். ஆமென். குடும்பமே சுக்குநூறாக உடைஞ்சது. ஒரு நல்ல தோற்றமுடைய அந்த மனிதர் என்று தான் சொல்லணும், உடைஞ்சு போயிட்டார், சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டார். அவரால் அழாம இருக்க முடியவே இல்லை. அழுது 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 பாருங்கள், 1 வருடம் கூட ஆகல ஜான் சாலமன் இறந்து போனார். அந்த துக்கம் தாங்க முடியாம அவரே மரித்து போய்விட்டார். ஒரு மகனை இழந்த ஜான் சாலமனாலே தாங்க முடியாமல் உருக்குலைந்த பதறுகிற செய்தி அவரை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்ட சூழ்நிலையில 10 பிள்ளைகள் அடுத்து 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 பதறுகிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்,
என் தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போன பின்பும் நான் அவரை பார்ப்பேன். சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை இழந்திருக்கலாம், சில தோல்விகள் வந்திருக்கலாம், சில காரியங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், சில அன்பானவர்களை நாம் இழக்க கொடுத்திருக்கலாம். ஆனால் யோபுவுக்குள் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த பதறுகிற செய்தி வந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே தைரியம் கொள்வோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நம்முடைய ராஜா சீக்கிரம் வருகிறார் என்று தைரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? CSI கீர்த்தனை புஸ்தகத்தில் ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. ஆமென். அந்த பாடலுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஐயர் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பாடலை எழுதினவர் யாரு? அமைதியாக என்னை பார்க்கிறீர்கள். சாமி இல்லை, சாமுவேல் ஐயர். ஓகே. நடந்த உண்மை சம்பவம். சாமுவேல் ஒரு கிராமத்திலே CSI போதகராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஆமென். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். மகன் ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல படிக்கிறான், மனைவி ஒரு இடத்துல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அந்த ஊர்லயே அவருக்கு என்ன பேர்னா ஸ்தோத்திரம் பாஸ்டர். என்ன பாஸ்டருங்க? ஸ்தோத்திரம் பாஸ்டர். என்ன நடந்தாலும் என்ன சொல்லுவாரு? ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் இருந்தா ஸ்தோத்திரம், எது இல்லைன்னா ஆத்திரம். அப்படிதானே? அவருக்கு எப்போதுமே ஸ்தோத்திரம், எப்போதுமே. பைபிள் அப்படிதான் சொல்றது. எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்ப அவர் எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ண. ஒரு நாள் மனைவி வீக்கெண்டு வீட்டுக்கு வருவாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. சனி ஞாயிறு இவரோட இருப்பாங்க. திரும்பி திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க அங்கே தான் தங்கி, தூரம் இருக்கனால அங்கே தங்கி வேலை செய்கிறாங்க. இவர் மட்டும் இந்த கிராமத்தில் இந்த சின்ன ஆலயத்தில் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறார். வந்தவங்க, ஐயா ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் காஃபி போட்டுட்டு வாங்கன்னு ஈஸி சேரில் படுத்தாங்க. நீர் என்ன நேரடியாக பார்த்த மாதிரி சொல்கிறீர் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சரித்திரத்தில் வாசித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அவர் காஃபி போட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஈஸி சேரில் படுத்துருந்தவங்ககிட்ட ஏமா எழுந்துட்டு காஃபி குடி அப்படின்னா எழுப்புறாரு, எழும்ப முடியல, அவங்க இறந்துட்டுக்கிறாங்க அப்படியே. ஆமென். அம்மானா உயிர் அந்த பையனுக்கு. இவங்கள கடத்திட்டு பையனை போய் கூட்டிட்டு வராரு. ஒன்றுமே சொல்லலை, பையனை போய் கூட்டிட்டு வராரு. பையனை கூட்டிட்டு வந்து பையன் உள்ள நுழைஞ்ச உடனே அம்மா இறந்துருக்கிறத பார்த்தோன்னா ஒரு பெரிய ஷாக். அந்த ஷாக்கில் அவனுக்கு, அந்த சின்ன பையன்தான் ஹார்ட் அட்டாக்ல அம்மா மேலே விழுந்து அம்மான்னு கத்தனா பார்த்தீங்களா, அதுலேயே அவனும் இறந்து போயிட்டான். ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரே ஏச்சு பேச்சு. எந்த நேரம் ஸ்தோத்திரம் 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 சொன்ன பாஸ்டருக்கு வந்த நிலைமையை பாருங்கன்னு ஜனங்க இகழ, தன்னுடைய மனைவி மேலே ஒரு கையும் தன்னுடைய இளம் மகன் மேலே ஒரு கையும் வைத்து அவர் எழுதின பாடல் தான் போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லாங்கன் நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மாறி பெய்திடும், அம்பல தண்ணில் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமென்.
சாட்சியாக அவர் எழுதின பாடல் இன்னைக்கும் கீர்த்தனை புஸ்தகத்தில் இருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். நீதியை சரி கட்டும்படி என் தேவன் சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் நீதியை சரி கட்டும்படி சீக்கிரம் வருகிறார். ஆமென். அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். There are many mansions in my father house. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த பரம வாசஸ்தலத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். சின்ன சின்ன காரியங்களை கண்டு சோர்ந்து துவண்டு போயிட்டு விடாதபடி, எலியாவை போல போதும் கர்த்தாவே என்று முடங்கி விடாதபடி நீங்கள் எழுந்து தைரியமாய் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நீங்கள் புறப்பட வேண்டும். இனிதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாமே சொல்லலாமா? நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆயத்தப்படணும். என்ன அழகா வடிவா சொல்றீங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, நீங்கள் ஆயத்தப்படணும் சொல்லுங்க. ஆயத்தம் இல்லாம அங்க போக முடியாது. ஆமென். ஒரு அரண்மனையில எல்லாரையும் அப்பப்போ சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு நபர் இருப்பார். அவருக்கு பேர் விகட கவி. என்ன கவிங்க? ஜனங்க ராஜாவை பார்க்க வராங்களோ இல்லையோ, இந்த விகட கவியை பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ராஜாவுக்கு மனசுல கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம அரண்மனையில் நம்மளை பார்க்க வராங்களே இல்லையோ, இவனை பார்க்க வராங்க, இவனை எப்படியாவது நோஸ் கட் பண்ணணுமே நினைச்சிருக்கிற நேரத்தில் அன்னைக்கு பார்த்து திரளான ஜனங்க வந்துட்டாங்க. அப்போ ராஜா நினைச்சார், இன்னைக்கு தான் கரெக்டான நாளுன்னு சொல்லி விகட கவிங்க வாடானார். அவன் வந்த உடனே அவன் கையில் ஒரு ஸ்டிக், ஒரு கோலை கொடுத்தார். இதை புடி, இதை வாசினார். அந்த கோளில் முட்டாள்களின் தலைவன் அப்படின்னு போட்டுருச்சு. சொன்னார், உன்னை மாதிரி முட்டாளன்னு அந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை. உன்னை விட ஒரு முட்டாளை பார்த்தீங்கன்னா அந்த கோலை அவங்ககிட்ட கொடுனோடனே அரண்மனை எல்லாம் கையை தட்டி சிரிக்க, விகட கவிக்கு ஒரு பெரிய அவமானம், தலை குனிஞ்சியம். ஆனாலும் அந்த ராஜாவினுடைய சமூகமாச்சே, ஒன்றும் பேச முடியாத, கோலை வாங்கிட்டு வந்துட்டான். நாட்கள் ஓடினது. இப்போ ராஜாவுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்துடுச்சு. எங்கெங்கேயோ ராஜான்றனால உலகத்திலிருந்து பிரசித்தி பெற்ற வைத்தியர்கள்லாம் வந்து வைத்தியம் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் ராஜா சாகிற நிலைமைக்கு வந்துட்டார். அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் பார்த்தார். அப்போ விகடகவியும் போயிருந்தான். போனவன் கையில் அந்த கோழியும் எடுத்துகிட்டு போயிருந்தான். அப்போ ராஜா எல்லாரையும் பார்த்து, நான் போகிறேன்னார். ஹலோ, போயிட்டீங்களா? என்ன சொன்னார்? நான் போகிறேன். அப்போது ராஜா கிட்ட வந்து, ராஜா போகிறீங்களே, எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். ஆமென். அப்போ தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம் போகிறேன், ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே, சரி போகிறீங்களே, எப்போ திரும்பி வருவீங்கன்னு கேட்டான். திரும்பி வர்றதா அப்படின்னு ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மூணாவது கேள்வி கேட்டார். சரி போகிறீங்களே, எல்லாம் ஆயத்தமான்னு கேட்டான். ஆயத்தமா அப்படின்னு அதுக்கு ஆன்சரை சர்ச் பண்ணின்றதுக்குள்ளே, என்ன ராஜா திருன்னு முழிக்கிறீங்க? முன்னெல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் அவ்வளோ ஃபேமாக சொல்லுவீங்க, இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க, இத்தனாம் தேதி திரும்பி வருவேன், நீங்கள் 4-5 நாள் திரும்பி வர்றதுக்காக எல்லாம் பெட்டி படுக்கலாம் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுவீங்க. இப்போ எங்கே போகிறேன்னு தெரியல, எப்போ வருவேன்னு தெரியல, ஒரு ஆயத்தமும் இல்லைன்றீங்க. பிடிங்க இந்த கோலை, உங்களை மாதிரி முட்டாளை நான் பார்க்கவே இல்லைன்னு கோலை அவர்கிட்ட கொடுத்துட்டான். ஆமென். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆயத்தமா? பக்கத்தில் பார்த்து நல்ல கேள்வியை கேளுங்க பார்ப்போம்.
தேவனுடைய ராஜ்யத்திலே அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? பரிசுத்த வேதம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எத்தனை பதறுகிற செய்தி வந்தாலும் யோபு எல்லாவற்றையும் தாங்கி சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுங்களா? யோபுவினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஏன் ஒரு பெரிய கரகோஷம், நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடாது? ஆமென். நம்பர் 2, பதறுகிற காட்சி. என்னதுங்க? பதறுகிற காட்சி. என்னோடு கூட 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தில், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழும்பி புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எஜமானனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஹல்லேலூயா. என்ன கவனிங்க. சீரிய ராஜா தன்னுடைய ஆட்களோடு பிளான் பண்ணி எப்படியெல்லாம் எதிரிகளை, குறிப்பா இஸ்ரவேல் எப்படியெல்லாம் தாக்கலாம் பிளான் பண்ணும்பொழுதெல்லாம் அந்த பிளானை எப்படியாவது இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா தெரிவித்தான். ஆமென். இப்ப இந்த சீரிய ராஜாவுக்கு கோபம், எவரோ நம்மகிட்ட ஒரு ஒற்றன் இருக்கிறான், நம்ம இங்க பேசுறதான் கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்ல, அதுல ஒருத்தர் சொன்னா, இல்ல ராஜா அப்படி இல்லை, அவங்க தேசத்துல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீ பள்ளி அறையில பேசுறத கூட அவங்க சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல, எலிசாவை பிடிப்பதற்கு திரளான ஆட்களை அனுப்பி வைக்கிறான். ஆமென். அதைத்தான் வாசித்தோம். 14ஆம் வசனத்தை வாசித்தோம். 13ஆம் வசனம், அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். எப்ப வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள்? ராக்காலம். ராக்காலம் கண் சாய்க்கிற நேரம். நீங்க கண்ணை சாய்க்கும் பொழுது பிசாசு எழுந்துருவான். அல்லேலூயா. ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு, ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு குதிரைகளும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினானா. ஒரே ஒரு தேவ மனுஷன் எலிசாவை பிடிக்கிறதுக்கு இத்தனை ஆட்கள் வந்துட்டாங்க. ஆமென். அவர்கள் வந்து பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். காலையில வேலைக்காரன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு காலையில எழும்பி கண்ணை திறந்து பார்த்தா, இவன் இருக்கிற மலையை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் இராணுவங்களும் இராணுவ வீரர்களும் குமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அவன் கத்தி பதறி அவன் கண்ட காட்சி தான் அது. 15ஆம் வசனம், ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று பதறினான். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த பதறுகிற செய்தி உங்களை ஒருவேளை உருக்குலைய செய்யலாம். நீங்கள் சொல்ல வேண்டியது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். சில நேரங்களிலே பதறுகிற காட்சி, சில நேரத்தில் உங்களை சுற்றி நடக்கிற சில பதறுகிற காட்சி உங்களை உருகுலைய செய்யலாம். கேசை பாருங்கள், நடுங்கினான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? அதற்கு ரொம்ப கூலா, கொஞ்சம் கூட பயப்படாம 16ஆம் வசனத்துல எலிசா சொல்ற பதில் பாருங்க, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. எலிசா கொஞ்சம் கூட பயப்படாது, அவங்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சத்தமாலே சொல்லலாமா? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கேயாசிய பார்த்து எலிசா சொன்னான், பயப்படாதே. பரிசுத்த வேதத்திலே சுமார் 366 முறை
பயப்படாதே என்ற வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதாம். ஆமென். எத்தனை முறை? சுமார் 366 முறை. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பயப்படாதே. பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து முறைச்சியில சிரிச்சு சொல்லுங்க, பயப்படாதுன்னு சொல்லுங்க. பயந்து நடுங்கி சிலர் சொல்றாங்க பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம். One of the English translation says like this: அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு கூட இருக்கிற ஒருவர் பெரியவர். சத்தமாலே சொல்லாமா? பதறுகிற காட்சி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை சிதறடிக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளோன்னு சொன்ன பொழுது இவங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதை கண்டார்கள். சத்தமாலே சொல்லாமா? எத்தனை அற்புதம்! ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில பதறுகிற காட்சி உங்களை குறுக்கிட்டு உங்களை நிலகுலைய செய்யலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். ஆமென். மோசே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். பயந்து நடுங்கி நின்று இருக்கிறான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இத்தனை ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன்? மோசை கூட இருக்கும் பொழுதே இவங்க தர்க்கம் பண்ணுவாங்களே, மோசை கூட இருக்கும் பொழுதே வாக்குவாதம் பண்ணுவாங்களே, மோசை கூட இருக்கும் பொழுதே கையில கல்லெல்லாம் எடுப்பாங்களே, ஐயோ நான் இவங்களை எப்படி நடத்துவேன்னு பயந்து நடுங்கின்ற இருந்த பொழுது மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாத, இனிமேல் தான் உனக்கு அற்புதமான ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தம் அல்லே சொல்லாம். இந்த கண்மலையின் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, இனிமேல் தான் உங்களுடைய ஊழியம் பிரசித்தி பெற்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பிரகாசிக்க போகிறது. அருமையான கர்த்தருடைய தாசன் 30 ஆண்டுகள் அவர்கள் விதைத்த அவ்விதையை அவர்கள் சிந்தின வேர்வைக்கு பலனாக கர்த்தர் விளைச்சலை, திரளான விளைச்சலை தரப்போகிறார். சத்தமாலே சொல்லாமா? ஆமென். எத்தனை சொல்லி இருக்கிறேன்? என்ன சொன்னேன்? பதறாம சொல்லுங்க. பதறுகிற செய்தி, பதறுகிற காட்சி. மூன்றாவது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? பதறுகிற சவால். என்னோடு கூட தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் 3:15. இப்பொழுதும் எக்காலம் நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்முரு முதலிய சகல விதமான கீத வாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான சவால். ஆமென். அந்த சவால் ஒரு சாதாரண மனுஷன் இருந்து வந்தா நம்ம அலட்சியம் பண்ணலாம். ஆனா யார்கிட்ட இருந்து வருது? ராஜா கிட்ட இருந்து வருது. ராஜா ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் வந்து பணியணும்னு சொல்றாரு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் 3 பேர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு சொல்றாங்க, ராஜா அங்க பாருங்க, வணங்க மாட்டுறாங்க. ராஜாவுக்கு மிக வேண்டியப்பட்டவர்கள். அதனால ராஜா அவர்களை கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இப்பொழுதும் மீண்டும் ஒரு முறை எல்லாம் வாசிக்கப்படும். தாழ விழுந்தால் நல்லது, இல்லைன்னா அந்நேரமே எரிகிற அக்கினி சூளைக்கு நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்றான், என் கைக்கு தப்புவிக்க போகிறது யார்? சத்தமாமேன்னு சொல்லாம. சில நேரத்தில் உங்களுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய சவால் வரலாம், பதறுகிற சவால் வரலாம். உன்னை ஒரு கை பார்த்துடுற பாரு, உன்னை என்ன பண்ணிடுற பாரு, நீ வேலை செய்கிற இடத்துல வேலையில் இல்லாதபடி உன்னை தூக்கி எடுக்கல, என் பேரை நான் மாற்றிக்கிறேன் பாரு.
உன்னை இந்த தேசத்தை விட்ட விரட்டுறனா இல்லையா பாரு. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு பெரிய சவால், பதறுகிற சவாலை உங்களுக்கு வைக்கலாம். ஆனால் 17ஆம் வசனத்தில் அவர்கள் சொன்ன அற்புதமான பதில் பாருங்கள். ராஜாவை நோக்கி 16ஆம் வசனத்தில், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. ஆமென். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு வேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை மட்டும் நாங்கள் தாழ விழுந்து வணங்குவோன்னு கனவு கூட காணாத. சத்தமாலே சொல்லாமா? அந்த வைராக்கியம், சத்தமாமே சொல்லாமா? வைராக்கியம் தேவை. சத்தமா வாயத்திர சொல்லுங்க, என்ன தேவை? வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்காக நிற்கணும். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விடவே மாட்டார். பைபிள் சொல்லல, அவர் உங்களை விட்டுடுவார்னு. ஆமென். அவர் உங்களை ஒரு நாள் விட மாட்டார். பதறுகிற சவால் நடுவே ஒருவேளை இது எப்படி முடியுமோ, எப்படிதான் அந்த காரியம் நடக்குமோ, நான் இதை எப்படி மேற்கொள்வேனோ என்று உங்களுக்கு எதிராக மலை போல பிரச்சனை இருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாபேலுக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். சத்தமாமே சொல்லாமா? விசுவாசிக்கிறவன் பதறான். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தை நோக்கி. தேவனே, இந்த மாலை நேரத்தில் பதறுகிற செய்தி, பதறுகிற காட்சி, பதறுகிற சவால் உங்க வாழ்க்கையில வரலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சத்தமா, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசினாரா? நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் பதறாமல் நாங்கள் உண்மையாகவே தொடர்ந்து தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தின அந்த பாதையிலே அவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அப்படியாகவே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதையிலே நாங்கள் போய் அப்பாவிடத்திலே சேருவோம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் நிற்கிற ஆளுக்கு கரத்தை கொடுங்கோ. எங்களுடைய சீல் அப்பாட்ட இருக்குது. நாங்க போற இடம் அப்பாட்ட போறோம். ஆமென். நாங்கள் கண்களை மூடி தேவன் தந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். எல்லாருமாக நாங்கள் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரை பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த கேட்ட வசனங்கள் ஆண்டவரை இன்றைய நாளிலும் ஆண்டவரை நித்திரையிலே அவர்களோடு பேசுவதாக. கர்த்தாவே, ஆண்டவரை நீர்தாமே நாங்கள் எங்களுக்கு போகிலும் வரத்திலும் ஆண்டவரை உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரை பலத்தை எங்களுக்குள்ளே கொடுக்கவும், உம்முடைய பலத்திலே நாங்கள் ஆண்டவரை இன்னுமாய் பலப்படவும் நீர் கிருபை செய்வீராக.
ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே முற்று முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்தும் வழி நடத்தும். இனிமாக வந்த தாசனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவர் கொண்டு வந்த வார்த்தைக்காக அவரை நாங்கள் ஆசீர்வதித்து அவர் இன்னுமாக வேறு இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்யவிருக்கிறார். அவருடைய போக்கிலும் வரத்திலும் தேவன் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே எங்கள் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் சகோதரி ஆண்டவரே நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டரே, ஆண்டவரே, அவர் எங்கெல்லாம் போய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்தும் செய்ய இருக்கிறாரோ ஆண்டவரே, அந்தந்த இடங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உடைய தூதர்களை கட்டளையிட்டு ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் நீர் அவரோடு கூட இருந்து ஆண்டவரே அவர் திரும்பவும் வீடு போய் சேரும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாய் நிறுத்தினதுக்காக நன்றி. ஆண்டவரே இவரு கூட அநேகர் ஆசீர்வாதங்களை பெறவும் ஆண்டவரை இன்னுமாக நித்திய ஜீவனுக்களாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சகோதரன் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் செய்கிற ஊழியங்களை பன்மடங்காய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய சபையினரை ஆசீர்வதிப்பீராக. உடன் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் அவரோடு தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.